இன்றைக்கி ஒரு டேஸ்டியான மட்டன் கிரேவி, அதுவும் ப்ரெஷர் குக்கரில் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? இதே மெத்தடில் நீங்கள் வெறும் நல்லி மட்டும் போட்டு செஞ்சால் கூட இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மட்டன் கிரேவி நீங்கள் பிரியாணி, நார்மல் ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி மட்டும் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 25 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு கல்லுப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 தக்காளி, 2 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாக்காக கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற 3/4 கிலோ மட்டன் ஆட் பண்ணிட்டு ஓப்பன்லேயே 5 மினிட்ஸ் வேக விடுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிற சோம்பு, மிளகையும் ஆட் பண்ணிட்டு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 7 to 8 விசில் விட்டுக்கோங்க. விசில் மட்டனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவிட்டு சர்வ் பண்ணுங்க.